வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தேர்வு முடிவை விரைந்து வெளியிடப்பட வேண்டும் என்று உதவி பேராசிரியர்லாம் கோரிக்கை வந்ததுனா என்னன்னாக்கா 2019 இதற்கான முதல் நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்காக மேலாகியும் இதற்கான பணி நியமங்களை இன்னும் கடைசியா 2025 டிசம்பருக்கு முன்னாடி இதுக்கான தேர்வு தான் நடத்துறாங்க. 2026 ஜனவரி பிப்ரவரியில இதுக்கான ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட இருக்கு. அதனால தங்களுக்கான தனியார் பணி வாய்ப்புகளை இருந்துட்டு படிச்சுட்டு மேற்கொண்டு வேற எந்த பணிக்கும் போகாம ரிசல்ட்டுக்காக காத்துட்டு. ஸோ இப்போ ஜூன் மாசம் 2nd வீக் காலேஜ் ஓப்பன். ஸோ இதுக்குள்ள இந்த தேர்வு முடிவு வெளியிட்டால் மட்டுமே அவங்க சரியான ஒரு முடிவு என்னன்னாக்கா இந்த தேர்வு முடிவுல நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்தாக்கா அவங்க கவர்மெண்ட் ஜாப், நெகட்டிவ் வந்தாக்கா அவன் பிரைவேட் ஜாப்பும் போகும். ஸோ இது போல எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உதவி பேராசிரியர் இருக்காங்க. அடுத்ததாக ஜூன் மாசம் ஜிஎல் அப்பாயின்மெண்ட் தான் நடக்கும். ஜிஎல் அப்பாயின்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நிரந்தர பணியிடங்களை உங்களுக்கு நிரப்பணும். ஸோ அப்போதுதான் எவ்வளவு உதவி பேராசிரியர் ஜாலியா இருக்காங்க கரெக்டான டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் ஜிஎல் பணியிடங்களை மேற்கொள்ளணும். ஸோ அதை விட்டுட்டு ஜிஎல் பணியிடங்களை ஃபர்ஸ்ட் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நிரந்தர பணியிடம் அப்ப ஆல்ரெடி நியமிக்கப்பட்ட ஜிஎல்லாம் வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும். ஸோ இவ்வளவு நிர்வாக சார்ந்த சிக்கல்களை தவிர்க்கணும் நோக்கத்திற்காகவும் உதவி பேராசிரியர் தாங்கள் அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் கூடிய விரைவில் இந்த மே மாசத்துக்கு உள்ள இந்த உதவி பேராசிரியர் பணி நியமனங்களை ஆசிரியர் வாரியம் முடிக்கணும் என்பது தேர்வுகளுடைய கோரிக்கையா இருக்கு. இதை ஆசிரியர் தேர்வு வாரியம் கூடிய விரைவில் நிறைவேற்றணும். இதற்கான கோரிக்கை ஆசிரியர் தேர்வு எல்லா தேர்வுகளும் வைக்கிறாங்க. அதை நிறைவேற்றுதான் என்பது ஆசிரியர் தேர்வு